Good morning friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏசி வித் இண்டக்டர். ஸோ ஒரு இண்டக்டர் காயிலை ஏசி சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா விஎல்னு எடுத்துக்கிட்டேன். எல்ன்றது இண்டக்டர் காயில். மொதல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே V = Vm sin omega t தான். ஸோ அந்த ஈக்குவேஷன் எந்த மாறுதலும் கிடையாது. இது வந்து இண்டக்டர்னு சொல்கிறதுனால நம்ம we will be going with Faraday's laws. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லா என்னென்னா flux is directly proportional to current, that is EMF. Second is equal to L into di by dt, that is EMF is equal to L into di by dt ன்னு சொல்கிறோம். ஸோ EMF வந்து மைனஸ் ஏன் கொடுக்குறோம்னா அந்த லென்ஸ்லாவுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரும். ஸோ EC epsilon is equal to minus of L into di by dtன்றது தான் எக்ஸ்பிரஷனு. இப்போது கிரிச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு V + EMF is equal to 0ன்னு கிடைக்கும். இந்த லூப் ரூல் அப்ளை பண்ணோம்னா அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா Vm sin omega t equal to L into di by dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் சைன் போயிடும். Vm sin omega t is equal to L into di by dt அப்படின்னு இருக்கும் எக்ஸ்பிரஷன். ஸோ பார்த்தீங்கன்னா di by dtன்னு இருக்குது. ஸோ நான் இதை இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு தேவையான கரண்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எனக்கு தேவையான கரண்ட்டை வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ என்ன செய்யலாம், கரெக்டாக கரண்ட் di டேர்ம் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன். ஸோ di is equal to அந்த Vm L இருக்கு இல்லையா, அதனால் கீழே கொண்டு வந்துட்டு Vm by L sin omega t into dt. ஸோ அதான் எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா I is equal to integral over diன்னு போடுறேன். ஸோ Vm by L integral over sin omega t dtன்னு கிடைக்கும். இப்போ integral over di என்ன சொல்கிறோம்னா ஐன்னு சொல்லிடுறோம். Vm by L கான்ஸ்டன்ட்டை வெளியே வச்சுக்கிறோம். sin omega t இன்டகிரேட் பண்ணிங்களா மைனஸ் காஸ் omega tன்னு கிடைக்கும். அந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும், அது வந்து இங்கே பெரும் மாறுதலை கொண்டு வராது. அதனால் நான் அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தோம்னா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் தான். ஸோ அப்போ என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னா அந்த ஒமேகா வெளியே எடுத்துட்டேன் இன்டகிரேட் பண்ணும்போது. ஸோ Vm by L மைனஸ் காஸ் omega t by ஒமேகா. ஸோ அந்த கீழே இருக்க வச்சுருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா Vm by omega L is equal to மைனஸ் ஆஃப் காஸ் omega t அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிரஷன் வரும். இப்போ நம்ம அந்த மைனஸ் காஸ் omega t-யை Vm sin omega t எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரியே மாற்றணும். அப்போது காஸ் தீட்டா என்னென்னு சொல்லலாம், சைன் தீட்டாவோட 90 டிகிரி கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். சைன் தீட்டா ப்ளஸ் 90 டிகிரிஸ், அதாவது தீட்டாவை நான் ஒமேகா டின்னு மென்ஷன் பண்ண போகிறேன். 90-ஐ வந்து π/2 அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ மென்ஷன் பண்ணிங்கன்னா காஸ் omega t என்ன கிடைக்கும்னா சைன் omega t ப்ளஸ் π/2ன்னு கிடைக்கும். காஸ் omega t is equal to sin omega t ப்ளஸ் π/2ன்னு கிடைக்கும். அதுவே மைனஸ் காஸ் omega t போட்டிங்கன்னா sin omega t மைனஸ் π/2ன்னு கிடைக்கும். ஸோ மேலே எக்ஸ்பிரஷனில் மைனஸ் போடலை, மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிடுறேன். ஸோ காஸ் omega t போட்டிங்கன்னா sin omega t ப்ளஸ் π/2, மைனஸ் காஸ் omega t போட்டிங்கன்னா sin omega t மைனஸ் π/2. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் மைனஸ் காஸ் omega t பதிலாக என்னென்ன எழுதுவேன்னா sin omega t மைனஸ் π/2 அப்படின்றத எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ பாருங்கள், அதை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I is equal to Vm by omega L which is nothing but sin omega t. அந்த எக்ஸ்பிரஷனில் காஸ் omega t பதிலாக அந்த sin omega t மைனஸ் π/2 அப்படின்றத கொண்டு வந்துட்டேன். அடுத்து நான் வோல்டேஜ் லா படி எழுத போகிறேன். தட் இஸ் த ஓம்ஸ் லா கண்டிஷன் கொண்டு வர போகிறேன். I is equal to V by R. அப்போ Vm by omega L, அந்த omega L என்னென்னு மென்ஷன் பண்ணுறேன்னா XL அப்படின்னு சொல்ல போகிறேன். அது ஈக்குவல் டு Im. ஸோ அப்போ XL என்னென்னு சொல்ல போகிறோம், XL is equal to அந்த omega L டேர்முக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். XL equal to omega L, அது என்னென்னு சொல்ல போகிறேன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். அதில் யூனிட் என்ன, அதுவும் ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால அந்த யூனிட்டும் ஓம் தான். இட் இஸ் ஆல்சோ ஓம்ஸ். இப்போது அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த டேர்ம்ஸை மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏசி கரண்ட்டுக்கும் டிசியும் வரும்போது அதனுடைய கண்டிஷன்ஸ் எப்படி மாறும் அப்படின்றத பார்க்க போகிறோம்.
அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து ஏசியில் மாறும்போது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்ன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், v ஈக்குவல் டு vm sin ஒமேகா t. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, செகண்ட் எக்ஸ்பிரஷனில் ஐக்கு பதிலாக நம்ம போட போகிறோம். i is equal to im sin of ஒமேகா t மைனஸ் π/2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத தான் மென்ஷன் பண்ண போகிறோம். அந்த லீடிங்காக லேக்கிங்காக அப்படின்ற டேர்ம்ஸ் இங்கே கொண்டு வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது வோல்டேஜ் முன்னாடி இருக்கு இல்லையா, π/2 டைம்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால லீட்ஸ் கரண்ட் பை π/2 அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லது கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் பை π/2, 90 டிகிரி முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குன்றதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை π/2ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் பை π/2 அப்படின்றத சொல்லலாம். அந்த டேர்ம்ஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது அந்த வேல்யூ கரண்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டேர்ம்ஸ் எப்படி மாறுதுன்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கரண்ட் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுது. ஸோ ஏசி வரும்போது என்ன, டிசி வரும்போது என்ன கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ XL is equal to ஒமேகா எல் எக்ஸ்பிரஷன் போட்டுட்டேன். இப்போ நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன், ஏசிக்கு ஒன்று டிசிக்கு ஒன்று. இப்போ ஏசி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதுக்கு மட்டும்தான் மாறும். இப்போ ஒமேகா எப்படி சொல்லலாம், 2πfன்னு சொல்லலாம், இல்லை 2πν அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏசி போடும்போது என்ன கிடைக்கும், ஃப்ரீக்வன்சி வந்து 1 2 3 அப்படின்னு ரைஸ் ஆகும். ஆனால் அதுவே டிசி சொல்லும்போது அதுக்கு ஃப்ரீக்வன்சி எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதனால் ஃப்ரீக்வன்சி வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π, எஃப்க்கு பதிலாக இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 2πlன்னு கிடைக்கும். ஒமேகா ஃப்ரீக்வன்சி 2ன்னு போட்டிங்கன்னா XL is equal to 4πlன்னு கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், நான் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நியூவை நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா அப்போது ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ XL என்ன ஆகிடும், எனக்கு 0 ஆகிடும். அப்போ என்ன சொல்லலாம், இதில் என்ன சொல்ல வர முடியும், தட் இஸ் இண்டக்டர் எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் டிசி கரண்ட்டு போனால் கொடுக்காது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இண்டக்டர் டஸ் நாட் ஆஃபர் எனி ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டிசி டு பாஸ் த்ரூ. ஸோ இண்டக்டர் காயில் வழியாக போகும்போது எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் டிசி கரண்ட்டை மட்டும் அப்படியே அலோவ் பண்ணும் அப்படின்றது தான் இதனுடைய கன்க்ளூஷன். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் கேட்ட அந்த ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸர் டயக்ராம் நீங்கள் வரையும்போது ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பயுமே கேர்வ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும், ஃபேஸர்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா ஃபேஸர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கேர்வ் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். அவ்வளோ ஈஸியாக உட்காராது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டயக்ராம் நீட்டாக இருக்காது. அதனால் ஃபேஸ் வரையும் போது முதல்ல கேர்வ்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கேற்ற மாதிரி கேர்வுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அது மாதிரி கேர்வ் தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ முதல்ல வோல்டேஜ் கர்வ் எந்த சேஞ்சஸ் சொல்லலாம், அந்த வோல்டேஜ் கர்வ் எப்பயும் போல மாதிரி அதே மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். வோல்டேஜ் கர்வ் அதே மாதிரி. அப்புறம் பாருங்கள், இங்கே வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே அந்த ஆர்எம்எஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணும்போது அந்த 70.7%ன்றதை கேர்ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். பீக்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, அதாவது ஆம்ப்ளிட்யூட் மேக்ஸிமம்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, 70.7% தான் ஆரம்பிக்கணும். இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை π/2ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லலாம், வோல்டேஜை விட கரண்ட்டு π/2 கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் என்ன இருக்கும், வோல்டேஜ் 0வாக இருக்கும்போது கரண்ட்டு நெகட்டிவ் மேக்ஸிமம்லேருந்து ஆரம்பித்து 0 வழியாக பாஸ் பண்ணும். ஸோ அந்த இஎம்எஃப் கர்வ், தட் இஸ் வோல்டேஜ் கர்வை விட இந்த கர்வ், கரண்ட் கர்வ் வந்து சின்னதாக இருக்கும். அந்த அளவுக்கு மேக்னிடியூட் இருக்காது. ஏன்னா நம்ம அதை டிவைடட் பை ஒமேகா எல் பண்ணுறோம் வோல்டேஜை. அதனால் உங்களுக்கு அந்த வோல்டேஜ் கர்வ் விட வரக்கூடிய கரண்ட் கர்வ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அந்த 70.7% ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் ட்ரா பண்ணணும், ஃபுல் பீக்கில் போட்டுறாதீங்க. ஃபேஸர் டயக்ராம் வரையும் போது அது இந்த ஒரு பாயிண்ட்டை கேர்ஃபுல்லாக வரையணும். ஸோ அந்த 70.7%ல் நான் அந்த டாட்டட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போது அந்த டாட்டட் லைன்ஸ் எங்கே மீட் பண்ணுதோ அங்கே தான் நான் ஃபேஸரை வரையுவேன். ஸோ அந்த ஃபேஸர் அந்த டாட்டட் லைன்ஸ்குள்ளே தான் அப்போ போட போகிறேன்.
ஸோ ஒமேகா டின்றது தான் அதனுடைய ஆங்கிள். ஸோ ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றிட்டு இருக்கு. ஓஏன்றது தான் இந்த வோல்டேஜ் கர்வுக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ இது வந்து 90 டிகிரி பின்னாடி இருக்குதுன்னு சொல்கிறோம் கரண்ட் கர்வ். அதனால் ப்ளாட் பண்ணும்போது கரெக்டாக அந்த கர்வ்லேருந்து 90 டிகிரிஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ பாருங்கள் பெருசாக இருக்குது, 90 இல்லை, அதனால நான் திருப்பி வரைய போகிறேன். ஸோ அந்த கரெக்டாக மொரலஸ் 90 டிகிரி பார்க்கும்போது 90 டிகிரி இருக்கிற மாதிரி தெரியணும். 90 டிகிரி இல்லைன்னா நீங்கள் திருப்பியும் அதை ஒரு முறை ரெஃபர் பண்ணிட்டு வரைங்க. அதனால் எடுத்த உடனே நீங்கள் போடும்போது பென்சிலில் டயக்ராம் போடுறது நல்லாயிருக்கும். ஸோ அங்கே கரெக்டாக அந்த 90 டிகிரின்ற டேர்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து லீட்ஸ் கரண்ட் பை π/2ன்ற அந்த டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுதான் ஃபேஸர் வரையும் போது கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது. ஸோ ஃபேஸர் நீங்கள் போடும்போது தெளிவாக முதல்ல கேர்வ் வரைங்க, அதுக்கப்புறமா அந்த கேர்வில் இருந்து தான் ஃபேஸரை கொண்டு வரணும். ஃபேஸரை வரைஞ்சிட்டு கேர்வுக்கு போகாதீங்க. ஏன்னா கேர்வில் இருந்து நம்ம 70.7% தான் இதில் மேக்ஸிமம் வேல்யூ வரும். ஸோ இது Im sin omega t கர்வ், இது Vm sin omega t கர்வ். ஸோ இந்த கர்வ் வந்து ஒரு முறைக்கு 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நீங்கள் வரையலாம். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வோல்டேஜ் ஃபேஸருடைய ஈஸியான ரெப்ரசன்டேஷன். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கர்வ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.